ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தலைவர் 171 படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லேட்டஸ்ட்டான அப்டேட் ஒன்று வெளிவந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கவிருக்க படம் தான் தலைவர் 171. இந்த படத்தோட டைட்டில் டீசர் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 22 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலான ஒரு போஸ்டர் மூலிமா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த ஒரு டைட்டில் டீசருக்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு தங்க கடத்தலை மையப்படுத்தி தான் உருவாக போகுது அப்படிங்கிற மாதிரியும், இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா கடத்துற மாதிரியான பல சீன்கள் வரும் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. அதே போல் இந்த படம் பார்த்தீங்கன்னா லோகேஷோட எல்சியூ கான்செப்டில் வர்றதுக்கும் ஹைலி சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த படத்தோட டைட்டில் ஈகல் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா தகவலாம் வெளிவந்துட்டு இருக்கு. ஆனால் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த படம் எல்சியூவில் வராது அப்படிங்கிற மாதிரி, இது ஒரு ஸ்டாண்டலோன் படம் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. இப்படி தான் லியோ படத்துக்கும் சொல்லியிருந்தாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அது எல்சியூவில் தான் வந்துச்சு. ஸோ அதை தொடர்ந்து இந்த படமும் எல்சியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சினிமா வட்டாரங்களில் பேச்சு அடிபடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு தகவல் பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.